நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். துருக்கிக்கு எதிராக இந்தியா ஒரு மிகப்பெரிய சம்பவம் செஞ்சிருக்காங்க, ஒரு அதிரடி காமிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதனால தலையில அடிச்சுக்கிட்டு இப்போ கதற ஆரம்பிச்சிருக்கு துருக்கி. இதை பார்த்து இப்போ பாகிஸ்தான் திகைத்து போய் நிக்குது அப்படின்னே சொல்லலாம். அப்படி இந்தியா எந்த விஷயத்துல துருக்கியை அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பாத்தீங்கன்னா அரங்கத்தையே அலற விட்டுருக்காங்க, இந்தியா மாஸ் காமிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி பிரதமர் மோடி அவர்கள் செஞ்சிருக்கோம் அந்த சம்பவம் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பாத்தீங்கன்னா சீனா செஞ்ச ஒரு வேலையினால இப்போ செம்ம கடுப்புல இந்தியா இருக்காங்க, களத்தில் இறங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் நம்முடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம், அங்கேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்கள் நம்முடைய யூடியூப் சேனலுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் நண்பர்கள் பலரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரீங்க. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜம்மு காஷ்மீருடைய பஹல்காம் பகுதியில் கடந்த ஆண்டு ஏப்ரல் 22 சுற்றுலா பயணிகளை குறிவச்சு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உள்பட மொத்தம் 26 பேரை நம்ம இழந்தோம். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானில் செயல்படும் லஷ்கர் இ தொய்பா அமைப்புடைய உட்பிரிவான தி ரெசிடென்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அமைப்பு தான் பொறுப்பேற்றாங்க. இந்த தாக்குதல் உலக அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில இந்த தாக்குதலுக்கு நம்முடைய இந்திய ராணுவம் கடுமையான பதிலடியை கொடுத்தாங்க. மேலும் இந்திய விமானங்கள் பாகிஸ்தானுக்குள்ள நுழைந்து அந்த நாட்டு ராணுவ தளங்களை கூட விட்டு வைக்காம தாக்குனாங்க. இந்தியாவுடைய இந்த நடவடிக்கையின் போது துருக்கி பாகிஸ்தானுக்கு வெளிப்படையாக ஆயுதங்கள், ட்ரோன்கள் கொடுத்து உதவுச்சு. அதே போல பாகிஸ்தானுக்கும் பகிரங்க ஆதரவு கொடுத்து இந்தியாவை விமர்சனம் செஞ்சாங்க. இதனைத் தொடர்ந்து இந்தியாவுடைய 9 விமான நிலையங்களில் தரைவழி சேவை பணியில் ஈடுபட்டிருந்த துருக்கியை சேர்ந்த செலபி ஏவியேஷன் அப்படிங்கிற நிறுவனத்துடைய செயல்பாடுகளை கடந்த ஆண்டு நம்முடைய இந்திய அரசு ரத்து செஞ்சாங்க. இதனை எதிர்த்து அந்த நிறுவனம் நீதிமன்றத்துக்கு சென்ற நிலையில பாதுகாப்பு காரணங்களால இந்திய அரசு எடுத்த நடவடிக்கை செல்லும் அப்படின்னு தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் இந்திய அரசுடைய இந்த நடவடிக்கையால செலபி ஏவியேஷன் நிறுவனத்துக்கு $500 மில்லியன், அதாவது நம்முடைய இந்திய ரூபாயில பாத்தீங்கன்னா 4300 கோடி ரூபாய் இழப்பை சந்தித்துள்ளதாக அதனுடைய தலைவர் கனன் செலபிய குழு அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்தை தொடர்ந்து துருக்கியுடைய பல்வேறு நிறுவனங்களுடனான இந்திய ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதாவது இந்தியாவுடைய இந்த அதிரடி நடவடிக்கையினால துருக்கியுடைய பொருளாதாரத்துக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியதாக சொல்றாங்க. இந்த நிலையில தான் துருக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமீபத்திய காலமாக பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி செய்வாங்க இல்லையா ஆயுதங்கள், ட்ரோன்கள் அப்படின்னு, அதை துருக்கி குறைச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது இந்தியா வாயில சொல்லி பார்த்தாங்க அது ஒரு தீவிரவாத நாடு, தீவிரவாதிகளை ஏவி விட்டு மற்ற நாடுகள் மேல தாக்குதல் நடத்துது, அதனால பாகிஸ்தானுக்கு யாரும் உதவி செய்யாதீங்க அப்படின்னு. ஆனா தாங்க எப்போதுமே பாகிஸ்தான் பக்கம் நிற்போம் அப்படிங்கிற ரீதியில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவுக்கு எதிராக துருக்கி செயல்பட்டாங்க. அதுக்கு இந்தியா எங்கே அடிக்கணுமோ அங்கே அடித்ததில் இப்போ துருக்கியுடைய பொருளாதாரமே ஆடி போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். துருக்கியுடைய அடி மடியில் கை வச்சதில் இப்போ துருக்கி அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்று பாகிஸ்தானுக்கு உதவி செய்கிறத குறைச்சிருக்கு, இன்னும் முழுமையாக நிறுத்தலை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதுவும் ஏன் ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எடுத்தாங்க இல்லையா, அதுமே 10 முடிவுக்கு வந்துச்சு. அடுத்த ஒரு 5வது நாளே பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய அரசு பாதுகாப்பு காரணங்களுக்காக துருக்கியுடைய இந்த செலிபி நிறுவனத்துக்கான அனுமதியை ரத்து செஞ்சாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பல வீடியோக்கள் போட்டிருந்தோம். இந்திய பொதுமக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா துருக்கியுடைய பொருட்கள் மற்றும் நிறுவனங்களை புறக்கணிக்கும்படி கடுமையான எதிர்ப்பு குரல்கள் எழுந்துச்சு. அதை நம்ம செஞ்சோம். அதுக்கப்புறமா துருக்கி ஆடி போயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக தான் நம்முடைய மத்திய அரசு இந்த அதிரடி நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா துருக்கியை சேர்ந்த பிரபல விமான போக்குவரத்து சேவை நிறுவனமான இந்த செலிபி எங்களுடைய நிறுவனத்துக்கும் துருக்கி அரசுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை, எங்கள் நிறுவனத்துடைய 65% பங்குகள் சர்வதேச முதலீட்டாளர்கள்ட்ட தான் இருக்கு அப்படின்னு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. இருந்தாலும் நாட்டுடைய பாதுகாப்பை கருதி இந்திய அரசு எடுத்த உறுதியான முடிவுனால செலிபி நிறுவனம் இந்தியாவில் கிட்டத்தட்ட $500 மில்லியன் மதிப்பிலான மொத்த வணிகத்தையும் இழந்திருக்கு அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் கடந்த 17 ஆண்டுகளுக்கு மேலாக சிறுக கட்டியெழுப்பிய எங்களுடைய உழைப்பு, முதலீடுகள் மற்றும் தளவாட பொருட்கள் அனைத்தும் ஒரே நாளில் பறிமுதல் செய்யப்பட்டு வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டோம் அப்படின்னு அப்படியே கதற ஆரம்பிச்சிருக்காங்க. மேலும் 2025 மே மாதம் இந்திய அரசு எடுத்த இந்த முடிவு எங்களுடைய நிறுவன வரலாற்றிலேயே மிகவும் வேதனைக்குரிய ஒரு அத்தியாயம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அரங்கத்தை அலற விட்டிருக்கிறாரு திரு மோடி அவர்கள். பிரான்சில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்றிருந்திருக்கிறாரு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்தியா குறித்தும் ஒட்டுமொத்த தெற்காசிய நாடுகள் குறித்தும் அவர் பேசினது தான் இப்போ கவனம் பெற்றிருக்கு. அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி மற்றும் கனடா அப்படின்னு வளர்ந்த 7 நாடுகளுடைய கூட்டமைப்பை தான் G7 நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாடுகளுடைய தலைவர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை ஒன்று கூடி உலகத்துடைய வளர்ச்சி, பொருளாதாரம் எங்கு பலமாக இருக்கு அப்படின்னு கலந்தாலோசனை செய்வாங்க. இந்த நிகழ்வு G7 உச்சி மாநாடு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆண்டு இந்த மாநாட்டுக்கு இந்தியா சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் பிரதமர் மோடி அவர்கள் அங்கே பங்கேற்க போயிருந்தாங்க.
இந்த நிலையில தான் இந்த மாநாட்டில் அவர் பேசியது சர்வதேச அளவில் கவனம் பெற்றிருக்கு. உலகம் தற்போது நம்பிக்கை பற்றாக்குறையை எதிர்கொண்டிருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி அவர்கள், சர்வதேச நாடுகளுக்கு இடையில எதிர்காலத்தில் ஒற்றுமையும் அமைதியும் உருவாக வேண்டும் அப்படின்னா அந்த நாடுகளுக்கு இடையில நம்பிக்கை உருவாக வேண்டும், நம்பிக்கையில தான் எல்லாம் அடங்கியிருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதே போல பொருளாதார வளர்ச்சி குறித்தும் மோடி அவர்கள் பேசியிருந்தாங்க. உலக நாடுகள் அனைத்தும் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, ஜிடிபி வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஓகே தான், ஆனால் உண்மையான வளர்ச்சி அப்படிங்கிறது மனிதனை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு மோடி அவர்கள் சொன்னார். மேலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் சர்வதேச அளவில் நாடுகளை ஒருங்கிணைப்பதற்கும் ஒற்றுமைக்கும் தான் உதவ வேண்டும், இதற்கு எதிர்மறையான பிளவுகளை உருவாக்கவோ சைபர் செக்யூரிட்டி அச்சுறுத்தலை ஏற்படுத்தவோ கூடாது அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் விட இந்த மாநாட்டில் திரு மோடி அவர்கள் பேசினதுல முக்கியமான விஷயம் தெற்காசிய நாடுகள் பற்றி பேசினதுதான். அதாவது இந்தியா போன்ற வளரும் தெற்காசிய நாடுகளுடைய தேவைகளையும் சவால்களையும் G7 நாடுகள் கவனத்தில் கொள்ள வேண்டும், எங்களை உள்ளடக்காத எந்த ஒரு பொருளாதார வளர்ச்சியும் முழுமையானது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தற்போது அமெரிக்கா ஈரான் மீது நடத்தி வரும் போரால் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்தியா தான். பெட்ரோல் டீசல் விலை உயர்வுனால இந்தியாவில் பணவீக்கம் ராக்கெட் வேகத்தில் அதிகரிக்க தொடங்கியிருக்கு. அதனால போர் போன்ற பொறுப்பற்ற செயல்கள் வேண்டாம் அப்படின்னு மோடி அவர்கள் மறைமுகமாக பேசியிருக்கிறாரு. மோடி அவர்களுடைய இந்த பேச்சு வெறுமனே இந்தியாவுக்கானதாக மட்டுமில்லாம ஒட்டுமொத்த தெற்காசியாவுக்கானதாகவும் இருப்பதாக பல்வேறு தரப்பினர் பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்திய எல்லையில உலகிலேயே மிகப்பெரிய அணையை கட்டுவதற்கான பணிகளை சீனா துவங்கி இருக்கு. இதை நம்முடைய மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணிச்சுட்டும் கவனிச்சுட்டும் வர்றாங்க. இந்திய எல்லையிலிருந்து வெறும் 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் திபேத்துடைய யர்லாங் சாங்போ நதியின் நீர்ப்பாசன பகுதியில் உலகிலேயே மிகப்பெரிய அணையை கட்டும் பணிகளை சீனா அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கு. இந்தியாவுடைய தொடர் எதிர்ப்புகளையும் மீறி சீனா இந்த திட்டத்தை மிக வேகமாக முன்னெடுத்துட்டு வருது. இந்தியாவுக்குள்ள ஷியாங் அப்படிங்கிற பெயர்ல நுழைஞ்சு அதுக்கப்புறம் பிரம்மபுத்திராவாக மாறும் இந்த யார்லங் சாங்போ நதியில சீனா கட்டும் பிரம்மாண்ட அணையால இந்திய விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. அதனால சீனாவுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் இந்தியா உன்னிப்பாக கண்காணிச்சுட்டு வர்றாங்க. மேலும் சீனாவுடைய இந்த செயல்பாடுகள் குறித்து உளவுத்துறையுடைய பிரத்யேக தகவல்கள் மற்றும் சமீபத்திய செயற்கைக்கோள் படங்கள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னதாக சீன அரசுடைய இந்த அணை கட்டும் திட்டத்துக்கு ஜனவரி மாதத்துல இந்திய வெளியுறவு அமைச்சகத்துடைய செய்தி தொடர்பாளர் பெய்ஜிங் நாட்டிடம் கவலை தெரிவித்தார். மேலும் இந்திய பங்களாதேஷில் இருக்கும் உள்ளூர் நாடுகளுடைய சுற்றுச்சூழல்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறு பெய்ஜிங்கை வலியுறுத்தியதாக சொன்னார். மேலும் சீனாவுடைய அணையிலிருந்து திடீரென நீர் திறந்து விடப்படுவதை தடுக்கும் ஒரு அரணாக செயல்படவும், இரு பகுதிகளிலையும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதை தடுக்கவும் சியாங் ஆற்றின் மீது ஒரு நீர்மின் அணையை இந்தியா கட்ட திட்டமிட்டிருக்காங்க. அதே போல இந்தியா பத்தி கனடா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது யுக்ரைன் விவகாரம், அமெரிக்க ஈரான் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் உள்ளிட்ட முக்கிய உலகளாவிய சவால்கள் குறித்து விவாதிக்க G7 அமைப்பு நாட்டுடைய தலைவர்கள் பிரான்ஸ்ல கூடியிருக்காங்க. இந்த நிலையில தான் ஐரோப்பாவுக்கு 6 நாள் அரசுமுறை பயணமாக மேற்கொண்டிருக்கும் கனடா பிரதமர் மார்க் கார்னே டப்ளின்ல உள்ள ட்ரினிட்டி கல்லூரியில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்வுல கலந்து கொண்டாரு. அப்போது பேசிய அவர், முன்பு ஒரு காலத்துல உலகை G7 நாடுகள் வழிநடத்தியதாக கருதப்பட்டிருந்தாலும் இனி அது சாத்தியமில்லை, தாங்கள் மட்டுமே உலகை ஆள்வதாக இனி அந்த நாடுகள் பாசாங்கு கூட செய்ய முடியாமல் தற்போதைய சூழல் உணர்த்தியிருக்கு. சர்வதேச அளவில் நிலவி வரும் முக்கிய சவால்களை எதிர்கொள்ள பரந்த அளவிலான சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் அப்படிங்கிறத இந்தியா போன்ற நாடுகளுடைய பங்கேற்பு உணர்த்துகிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. தற்போது நடைபெறும் இந்த மாநாட்டில் G7 உறுப்பு நாடுகள் மட்டுமில்லாமல் இந்தியா, பிரேசில், எகிப்து, கென்யா மற்றும் பல வளைகுடா நாடுகள் உள்ளிட்ட நட்பு நாடுகளும் பங்கேற்கிறாங்க. உலகளாவிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை இந்த நாடுகள் தங்களுடைய பரந்த தொலைநோக்கு பார்வையையும் வலுவான பங்களிப்பையும் வழங்குவாங்க. இந்த மாநாடு ஒரு புதிய உலக ஒழுங்கமைப்புக்கு புத்துயிர் ஊட்ட உதவும் அப்படின்னும், உலக பொருளாதார சவால்களுக்கு மத்தியில் நடுத்தர நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு இந்த ஆண்டுடைய தொடக்கத்தில் தாவோஸ் உலக பொருளாதார மன்றத்தில் நான் பேசியிருந்தேன் அப்படின்னு கனடாவுடைய பிரதமர் சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையில தான் G7 நாடுகள் இனி உலகை ஆள முடியாது அப்படின்னு சர்வதேச அரசியலில் இந்தியாவுடைய பங்கேற்பு குறித்து கனடாவுடைய பிரதமர் பெருமிதமாக பேசியிருக்கிறாரு. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.